Hi friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி மண்ணீரல் ஃப்ரை. இந்த மண்ணீரல் ஃப்ரை வந்து உடம்புல இரத்தச்சத்து இல்லாதவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இரத்தச்சத்து அதிகரிக்கும். இப்போ வாங்க இந்த மண்ணீரல் ஃப்ரைக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இந்த மண்ணீரல் ஃப்ரைக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். மண்ணீரல் ஒன்று ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த ரெசிபிக்கு. நல்லெண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லதும் கூட. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை வந்து ரொம்ப சின்னதாக வெட்டிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அது இல்லாதவங்க பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து ரொம்ப சின்னதாக வெட்டிக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் மண்ணீரலை. அதுக்கு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மண்ணீரலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த தண்ணியிலே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கிறதுனால மேலே உள்ள கிருமியெல்லாம் இருக்காது, எல்லாமே போயிடும். இது வந்து இப்போ சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறதுனால உள்ளே உள்ள ரத்தமும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாகிடும், இறுகிடும். நம்ம வெட்டும் போது அந்த ரத்தம் வந்து வெளியே வராது. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது 10 நிமிஷம் நல்லா தண்ணியிலே போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போது இதில் உள்ள இந்த மேலே இந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து முதல்ல நம்ம எடுத்துடணும். இது சுடுதண்ணியில் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த தோல் வந்து நீங்கள் லைட்டாக இப்படி பண்ணாலே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் மேலே உள்ள தோல் எல்லாமே எடுத்துட்டேன். ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு சுடுதண்ணியில் போட்டதுனால. ஸோ இப்போ வந்து இதை வந்து இன்னும் ஒரு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை இன்னொரு வாட்டி நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது பாருங்கள், சுடுதண்ணியில் நம்ம போட்டதுனால அதில் உள்ள ரத்தம்லாம் வெளியே வரல, அப்படியே இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மண்ணீரல் ஃப்ரை செய்கிறதுக்கு பேனை அடுப்பில் வச்சுட்டேன். பேன் வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது எண்ணெயிலேயே தான் நம்ம வந்து வேக வைக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், இது போட்டு இது நல்லா வெடிச்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம். இதை சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரையும் வதங்கணும். அது வரையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஒரு 5 நிமிஷம் போல் நான் வதக்கியிருக்கேன். இதுலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டும் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மண்ணீரல் சேர்த்துக்கலாம். மண்ணீரலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம இந்த எண்ணெயில் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் இதை வந்து எண்ணெயிலே நல்லா வேக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், லைட்டாக கருப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் அடுப்பை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாகவோ மீடியம் ஃப்ளேமாகவோ வச்சுக்க வேண்டாம். ஃபுல் சிம்மிலே வச்சு அந்த மசாலா எல்லாமே அந்த மீரலோடு சேர்ந்து வர வரையும் நம்ம வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம், 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஃபுல் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மண்ணீரல் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னா, உடம்புல ரத்தச்சத்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து சாப்பிட்டுட்டு ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வந்து ஹீமோகுளோபின் வந்து ரத்தச்சத்து
அதிகரிக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிலாம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ரொம்பவே நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். குட்டீஸ்க்கும் ரொம்ப கொடுக்கலாம். குட்டீஸ்க்கும் ரொம்ப நல்லது இது. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்தாச்சு. மசாலா சேர்த்து இதை வந்து ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விடக்கூடாது. மூடி போட்டு நடுவில் ஒரு வாட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, கிளறி விடுங்கணும். இப்போ பாருங்கள் மண்ணீரல் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி எண்ணெயோடு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. எண்ணெய் ஒன்று கொஞ்சம் கூட பேன்லேயே இல்லை பாருங்கள். இந்தமாரி எல்லா மசாலா எண்ணெய் எல்லாம் வந்து அந்த மண்ணீரலோட சேர்ந்து நல்லா ட்ரையாக ஆகணும். இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதேமாதிரி கலரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கருப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு ஆகணும். இப்போ மண்ணீரல் ஃப்ரை வந்து ரெடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்ட்டான மண்ணீரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மண்ணீரல் ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.